Hi, hello. 안녕하세요. 어떻게 지내세요? 안녕하세요. ஒன்றைக்கு சின்னிசியோ என்னங்க புரியாத பாஷைலாம் பேசுகிறேன்னு பார்த்தீங்களா? இது சிம்பிள். நம்ம கொரியன் தான். கொரியன் லாங்குவேஜில் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அந்த இன்றைக்கி நம்ம கொரியன் ரெசிபிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதுக்கு பேர் கம்ஜா ஜெயின். அதுக்கு நான் சில ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் கம்ஜா, திஸ் இஸ் யங்பா. என் கூட சேர்ந்து நீங்களும் கொரியன் கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம கொரியன் ரெசிபி பண்ணுறோம் இல்லையா, அதனால். திஸ் இஸ் ஜலபீனோ, திஸ் இஸ் சோகம். சோகம்னா உப்பு, ஆல் பர்பஸ் ஃப்ளார். இந்த எல்லா ஐட்டம்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கம்ஜான் ஜெயின் பண்ண போகிறோம். அது என்ன கம்ஜான் ஜெயின்? கொரியனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு பண்ண போகிறேன் கம்ஜான் ஜெயின். இந்த கம்ஜான் ஜெயினுக்கு இதை ஒரு கம்ஜான், யங்பா, ஜலபீனோ, சோகம் இதெல்லாம் எடுத்துருக்கோம், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் நம்ம சீவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இந்த ஆனியன் யங்பாவும் கம்ஜானும் நம்ம ஆட் பண்ணி இந்த ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்ஜான் ரெசிபிக்கு இந்த பொட்டேட்டோ, இந்த கம்ஜான் வந்து நம்ம நல்லா துருவி வச்சுக்கலாம். யங்பாவை இப்போ துருவி எடுத்தாச்சு. சாரி, கம்ஜான் உருளைக்கிழங்கு வந்து இப்போ துருவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு யங்பா துருவ போகிறோம். யங்பான்ற இந்த ஆனியன் தான் நம்ம இப்போ துருவ போகிறோம். துருவிட்டு வந்துடலாம். இப்போ சூப்பராக இந்த யங்பாவையும் துருவி எடுத்துட்டோம். ஸோ கம்ஜான் யங்பா ரெண்டுமே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஜலபீனோ ஆட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இந்த கம்ஜான் யங்பா கூட இந்த ஜலபீனோவை சேர்த்திக்கிறோம். நான் கொஞ்சம் காரமாக வேணும்னு இன்றைக்கி 4 சேர்த்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சோகம், அதாவது உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்திருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த கம்ஜான் ஜெயின் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கொரியன் ரெசிபி. வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு சொன்னால் டக்குன்னு அவங்க செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிபின்னு சொன்னாங்க. இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா நான் ட்ரையல் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன். அதையும் கூட லைட்டாக போட்டுக்கலாம். சன்னமாக வெட்டிக்கோங்க. அப்போ நம்ம இடையில சாப்பிட்றதுக்கு கடிபடும் போது நல்லாயிருக்கும். அந்த ஜெயினில் கொஞ்சம் ஆனியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேணாம். ஏன்னா நம்மளுக்கு பொட்டேட்டோலையும் அந்த ஆனியன்லேயும் வர எக்ஸஸ் வாட்டர்லேயே நம்மளுக்கு சூப்பராக தேவையான தண்ணி கிடைச்சிடும். அவ்வளோதான், நம்ம மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்சரை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். இது அரௌண்ட் ஒரு 12 இன்ச் இருக்குது. உங்களுக்கு நான்ஸ்டிக் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோசைக்கல்ல திருப்பி போடுறதுக்கு வரும். இதில் நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹீட் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா கருகிடும். அதனால் மீடியமில் கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த கல்லில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மிக்சரை. ஸோ நம்மளது இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு முறுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கான ஒரு டிப்பிங் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்ஜான் ஜெயினுக்கு ஒரு டிப்பிங் சாஸ் இருக்குது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது கூடவே ஜலபீனோ ப்ளஸ் கொஞ்சம் வெங்காயத்தாள் ரெண்டையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் இந்த தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ கெட்டி வேணாம், அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு செசம் சீட்ஸ் வறுத்து வச்சதுக்கு அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதான், சூப்பரான நம்ம டிப்பிங் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதுக்குள்ளே நம்ம கம்ஜான் ஜெயின் என்னாச்சுன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம கம்ஜான் ஜெயின் வந்து ஓரளவுக்கு ஈவனாக குக் ஆகிருக்கு. இதை தோசை கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுடலாம். இப்படி ஆட்டி பார்த்தா நம்மளுக்கு அதில் வந்து ஷேக் ஆகணும். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டப்புறம் இதை நல்லா இன்னும் கொஞ்சம் குக்காக விடணும். நல்லா குக்காகி வரட்டும். நல்லா ஈவனாக இந்த சுற்றியும் எல்லாம் நல்லா குக்காகி வரணும். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஆட்டி பாருங்கள். சர்னு சவுண்டு வருதா, நம்மளோட கம்ஜான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்படி சூப்பரான ஒரு கம்ஜான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கம்ஜான் ரெசிபி எடுத்து அது கூட டிப் பண்ணி பீஸா மாதிரி இருக்க போகிறேன். சூப்பர், இது கூட ஒரு டிப் பண்ணி all over super. Enjoy, taste it, chew it, bye.